அற்புதம் 1. புனித நகரமான ஷீரடியில் காலரா நோய் வேகமாக பரவத் தொடங்கியபோது சாய்பாபாவின் உத்தரவுப்படி அவரது சீடர்கள் ஷீரடி தெருக்களில் கோதுமை மாவை தெளித்தனர். அதிசயமாக ஷீரடி நகரத்தில் காலரா தாக்கவில்லை. அற்புதம் 2. அவரது உண்மையான சீடரான ஸ்ரீ சியாமாஜி ஒருமுறை கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டபோது சாய்பாபா புனித சாம்பல் என்றும் அழைக்கப்படும் புனித உதியை வழங்கினார். சியாமாஜி உதியை தண்ணீரில் கலந்த பிறகு உட்கொண்டார். அதிசயமாக அவரது காய்ச்சல் உடனடியாக மறைந்தது. அற்புதம் 3. ஒருமுறை அவரது பக்தர்களில் ஒருவர் தனது தலை ஒரு பந்து போல சுழல்வதை உணர்ந்தார். அவர் தனது பிரச்சனையை சாய்பாபாவிடம் கூட சொல்லவில்லை. நாம் அற்புதமான துறவி அவரது மனதை ஆராய்ந்தார். அவர் சிவபெருமானைப் போல நடனமாடத் தொடங்கினார். சில நிமிடங்களுக்குப் பிறகு சாய்பாபா தனது நடனத்தை நிறுத்தியபோது அவரது பக்தரின் உடல்நலப் பிரச்சினை தீர்க்கப்பட்டது. இந்நிலையில் சாய்பாபா தனது பக்தருக்கு வித்தியாசமான உளவியல் சிகிச்சையை அளித்துள்ளார்.